திருப்பூர் முருகன் கோயில்ல பக்தர் தவறுதலா ஒரு ஐபோன் வந்து உண்டியல் போட்டாரு. ரொம்ப காலமா அதை வாங்க அவர் ட்ரை பண்றாரு. அது இசையா நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. கொடுக்காம இருக்கிறாங்க. அது எப்படி சிரிச்சுக்கிறதா அழுதுகிறதான்னு தெரியல. ஒருவேளை எங்க ஈரை முருகன் ஒரு ஐபோன்ல பேசணும் யார்கிட்டன்னு ஆசைப்பட்டாரா? வள்ளிட்டு பேசுறது தங்கச்சி. இவர் நம்மாலு காணிக்க செலுத்தும் போது ஒன்று இடது கையில் அலைபேசி வச்சுக்கிட்டு போட்டிருக்கலாம். சரி போட்டாரு, அதை எடுத்து அவர் அலைபேசி தானே உறுதி இருந்து கொடுத்து விட்டுருக்கணும். அதுக்கு என்ன இது முறை இருக்கு, ஒழுங்கு இருக்கு? அதுல யாருக்கு வச்சு என்ன பண்ண போறாங்க? வித்து உண்டியில காசா போட்டுருவாங்களா? இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல சட்டம். திருப்பூர் முருகன் கோயிலுக்குன்னு தனி சட்டம் இருக்கா? படம் பார்த்து கெட்டு போறதுதான். பாளையத்தம்மனா இந்த குழந்தைய உள்ள போட்டீங்க, இந்த குழந்தை நீ எங்களுக்கு தான் அப்படின்னு. சரி ஒரு குண்டை போட்டுட்டாரு அவரு. சிரிக்காதியா. ஒரு 10 நாள் ஒரு வெடிக்கும் போது இல்ல போட்டீங்க குண்டு எங்களுக்கு தான், நீங்க போங்கன்னு சொன்னீங்கன்னா ஐயோ கால கொடுமை. அதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஆர்வம் இல்லை. ஆனா நடந்தா நாங்க போட்டிடுவோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நாங்க வந்தா அது உள்ளாட்சி துள்ளாட்சி, அதுல நானே நல்லாட்சி கொடுக்கும்போது அங்க என்ன ஒரு உள்ளாட்சின்றோம். வேறு வரைக்கும் நானே உண்டி தண்ணி ஊற்றும் போது அங்க எதுக்கு அங்க ஒரு வேலைக்காரன், அப்புறம் எதுக்கு வட்டாட்சியர், அப்ப கிராம அதிகாரி, அப்புறம் மாவட்ட ஆட்சியர், மக்களின் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க இவ்வளவு இருக்கும்போது இந்த ஊழல் லஞ்சத்திற்கான தொடக்கமே அங்கதான் ஆரம்பிக்குது. சாதிய மத மோதல்களும் அங்கதான் ஆரம்பிக்குது. எதுக்கு எம்ஜிஆர் ஆண்ட 13 வருஷம் அந்த அவர் ஆட்சி காலத்துல 9 ஆண்டுகள் என்னமோ நடக்கலையே. சரி ஒரு தடவை உள்ளாட்சி நடத்தாம நான் ஆட்சி நடத்தி காட்டுறேன், ஏதாவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க. இந்த உள்ளாட்சி அதிகாரங்களால நடந்தது அதிகப்படியா ஊழல் லஞ்சம் சுரண்டல் இது நடந்திருக்கா? இல்ல எதுவும் நல்ல நிர்வாகம் நடந்திருக்கா? ஏதாவது சொல்லுங்க. நீங்க இத்தனை ஏரி குளங்களை தூர்வாகி இருக்காங்க, இவ்வளவு மரக்கண்டுகளை நட்டு வளர்த்திருக்காங்க, இவ்வளவு நீர்த்தேக்கங்களை உருவாக்கி இருக்காங்க, சாலைகளை எப்படி சீரமைச்சிருக்காங்க, ஏதாவது சொல்லுங்களேன். அதான் வேறு வரைக்கும் போய் கொள்ளையடிக்கிறது. அப்புறம் எதுக்கு மாவட்ட ஆட்சியர் வச்சிருக்கீங்க? வட்டாட்சியர் எது இருக்கு? VO1 ஒன்று போட்டிருக்கீங்களா? கிராம அதிகாரிகள் அவங்கெல்லாம் அதுக்கு ஒரு கொடுமை. இடைத்தேர்தல் நடந்தா நாங்க போட்டிடுவோம், உறுதியா போட்டிடுவோம். யாரு யாரு தெரியல எனக்கு. இது வந்த செய்தி தம்பி திருமகன் ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு கொடுக்கறதுன்னு சொன்னாங்க, சொல்லிக்கிட்டாங்க. அது அவங்க முடிவு, அவங்க கூட்டணி, அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நாங்க போட்டிடுறோம். அவர் என்ன ஆரிய படை கிடந்த பாண்டியன் என்ன இல்ல தலையலங்கானத்து செருவன்ற பாண்டியனா இல்ல என்னது இல்ல கோனேரி மைவன்ற குலசேகர பாண்டியனா? யாரு? உலகத்துல சாராயம் விற்கிறதுக்கு எனக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பேசுறதெல்லாம் இந்த நாட்டுல ஏன் ஒரு கொடுமை. ஒரு பக்கம் சுகாதாரத்துறை அமைச்சர், ஒரு பக்கம் சாராயம் விற்கிறதுக்கு ஒரு அமைச்சர், நடுவுல மனித வளம் மேம்பாட்டுக்கு ஒரு அமைச்சர். எது குடித்து வரும்போது 4 மனித வளம் மேம்பட்டுருவா? என்ன தேவை போய் கொடுமை நடக்குது. காசு வச்சிருக்கீங்க, கொள்ளையடிச்சு பணம் வச்சிருக்கீங்க, வேற என்ன இருக்கு? பெரிய கட்சி, பெரிய கட்டமைப்பு, 1 கோடி 1.5 கோடி தொண்டர்கள், அதிகாரத்தில் இருக்கீங்க, பலமுறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நல்ல ஆட்சி கொடுத்தோம்னு சொல்றீங்க. நீங்க நாட்டின் முதல்வர் அல்லது துணை முதல்வர் அல்லது அந்த கட்சியின் அமைச்சர் பெருமக்கள் பேசும்போது மக்கள் தானாக வந்து கூடுவாங்களா? காசு கொடுக்காம வருவாங்களா? சொந்த கட்சிக்காரன் காசு கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, சாராயத்துக்கு பணம் கொடுக்காம வருவானா?
உங்களால சொல்ல முடியுமா? அப்புறம் சொந்த கட்சிக்காரனே காசு கொடுத்தாதான் வேலை செய்வான், தேர்தலுக்கு வாக்கு போடுவான். அப்புறம் என்ன அது ஒரு கட்சி? அப்புறம் அது போயிட்டு இருக்கீங்க. பாஜகவினராலதான் நாட்டு மக்களுக்கு ஆபத்து இருக்கு. சும்மா 19 ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு கூடாது. யாரால யாருக்கு ஆபத்து? என்ன ஆபத்து? உளவுத்துறை யார்ட்ட இருக்கு? ரா யார்ட்ட இருக்கு? இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிறீங்க, ரா வச்சுக்கிறீங்க, எல்லாம் வச்சுக்கிறீங்க, விஜிலன்ஸுங்கிறீங்க, அதுன்றீங்க இதுன்றீங்க, அவ்வளவு பெரிய ராணுவ படை வச்சுக்கிறீங்க. எங்க உயிருக்கு ஆபத்துங்கிறீங்க. ஏன் நாட்டாளுற பெருமக்கள் உங்களுக்கே ஆபத்துனா சாதாரண எங்களுக்கு என்ன 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 நிலைமை? சும்மா வாய்க்கு வந்ததை பேசிட்டு கூடாது தங்கச்சி. ஆபத்துனா யாரால ஆபத்து? எதனால ஆபத்து? ஆபத்துனா ஏன் நடவடிக்கை எடுக்கல? தீவிரவாதி ஊடுருவிட்டார்கள்னு பேசுறதுக்கு ஒரு நாட்டுல எதுக்கு இவ்வளவு கட்டமைப்பு, இவ்வளவு அதிகாரம்? தீவிரவாதி ஊடுருவும் போது என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா? ஒரு வாயில் காவலன்னு நீங்க எதுக்கு போடுறீங்க? வாட்ச்மேனை திருடன் வரும்போது தடுத்து பிடிக்கவா, வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? சொல்லுங்க, நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்க? சும்மா வந்து சொல்றது எங்களுக்கு பாதுகாப்பு. நாட்டின் பிரதமரே எனக்கு இப்ப உயிருக்கு ஆபத்துங்கிறாரு. அப்ப அவருக்கு கீழே வாழ்ற குடிமக்கள் எங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? சும்மா ஏதாவது பழி போடுறது. யாரால ஆபத்துன்னு சொல்றதுன்னா இஸ்லாமியர்களால ஆபத்து. இஸ்லாமியர்களுக்கு வேலையே தினம் கொண்டுகிட்டே வர்றதுன்னா உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கா? பிஜேபி RSSக்கு ஒரு கோட்பாடு இருக்கா? எதுலயாவது உறுதியா இருக்கீங்களா? நாட்டில் அதிகப்படியா ஏற்றுமதி செய்யற கறி எது தங்கச்சி? மாட்டுக்கறி. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் நம்பர் 1 நான் சொல்லும் போது சிரிச்சிங்க, அவரே சொல்லிட்டாரு. அதிகப்படியா அந்நிய செலாவணியை வருவாயை தருகிற ஒரு இது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யப்படுகிற நாடுகள் எது? யாராவது சொல்லுங்க. அவ்வளவும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். மறுக்கிறீங்களா ஏற்கிறீங்களா? அப்ப இஸ்லாமியனுக்கு கறி அனுப்பி விடுவ, ஊட்டி விடுவ, கிறிஸ்தவனுக்கு கறி அனுப்பி விடுவ, அவன் கொடுக்கிற காசை வச்சு இது பண்ணுவ. அதே கறியை உள்ளவன் சாப்பிட்டா கொன்னு விடுவ. இது ஒரு சட்டம். நான் மாட்டுக்கறி சாப்பிடுறத விட்டுறேன், என் உணவை உறுதி செய். அப்புறம் நான் எதை சாப்பிடணுங்கிறத முடிவு செய். அதானே ஆட்சியாளனுடைய கடமை. நீ பட்னி போட்டுற. நான் நண்டை திங்கிறேன், நத்தை திங்கிறேன், எலிய கூட தின்னு, பூனை கூட தின்னு போறேன். உனக்கு என்ன? நீங்க வெங்காயம் வெள்ளை பூண்டு கூட தான் திங்க மாட்டேங்கிறீங்க. நாங்க ஏதாவது கேட்கிறோமா? சொல்லுங்க. எந்த கோட்பாட்டில் நீங்க சரியா இருக்கிறீங்க? உங்களுக்கு நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ கவலை கிடையாது. சாமின்னு பேசிட்டு இருந்தீங்க. வாழுகிற பூமியை பத்தி ஒரு நொடி கவலைப்பட்டிருக்கீங்களா? நீங்க இந்த மலையை வெட்டி கொண்டு போறதை பத்தி உங்க கவலை, மணலை அள்ளி விற்கிறத பத்தி கவலை, நச்ச ஆலைகளை நிலமெங்கும் நிறுவி புவி வெப்பமானது, காற்று மாசுபட்டது, பருவநிலை மாற்றம், அதை பற்றிய கவலை ஒண்ணும் கிடையாது. இஸ்லாமியனை எழுத்துறணும். என்னமோ பாபர் எல்லாரையும் விட்டுட்டு போன மாதிரி. இங்க இருக்கிற இஸ்லாமிய யாரு இஸ்லாமிய? நேத்து யாரு? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா. இன்னைக்கு யாரு? மாதிரி ஒரு நாடை நீங்க பாத்திருக்கீங்களா? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுட்டாருங்க. இப்ப ஒரு சிறுபான்மைங்க. என் தம்பிய பெத்த எங்க அப்பா இருக்காருல இளையராஜா, அவர் பெரும்பான்மைங்க. ஒரு நாட்டை பத்தியெல்லாம் எப்படின்னு புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? AR ரஹ்மான் இருக்காருல்ல, என் அன்பு சகோதரர், அவர் சிறுபான்மைங்க. அவருடைய சொந்த அக்கா பையன் இருக்காருல்ல, என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவர் பெரும்பான்மைங்க. இந்த கொடுமை உலகத்துல இந்த நாட்டை தவிர ஏதாவது எங்கேயாவது இருக்கா பத்தியில? மதத்தை வச்சு மனிதத்தை கணக்கிடுறது உலக நாட்டுல எந்த நாட்டு வரலாறுல இல்ல. இந்த நாடு ஒண்ணுதான். கொடுமை.